டைரக்டர் விக்னேஷ் ராஜா போர் தொழில ஒரு தரமான சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது தனுஷர் கூட சேர்ந்து கரங்கர் மூவி அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா படத்துல தனுஷரோட முரட்டுத்தனமான ஆக்டிங்கும் அந்த ராபரி சீன் மட்டும் இல்லைனா படம் ஒரு படம். ட்ரெய்லர் பார்த்த உடனே என்னமோ ஏதோ இருக்குன்னு டீகோடிங் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா படத்துல முழுக்க முழுக்க விவசாயமும் தனுஷர் அங்கங்க பண்ற ராபரி சீன் மட்டும் தான் பார்க்க நல்லா இருந்துச்சு. படத்தில் எக்கச்சக்கமான கேஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தாலும் தனுஷரோட ஆக்டிங் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் ஓரளவு கேரி பண்ணி கொண்டு போச்சு. இருந்தாலும் எனக்கு கருணாசரோட ஆக்டிங்கும் கேஎஸ் ரவிக்குமாரோட சார் ஆக்டிங் தான் எனக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 5 நிமிஷம் ரோலுக்கு 10 நிமிஷம் கூட்டு வந்து ஆடிஷன் பண்ணி கலரை பூசி விட்டதெல்லாம் அதை பற்றி நான் பேச மாட்டேன். இருந்தாலும் ஸ்டோரியும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி கொஞ்சம் சுமாராக இருந்ததுனால படம் பார்க்கும்போது எனக்கு தூக்கம் தான் வந்துச்சு. சுருளி தூக்கம் வருது, சுருளி தூக்கம் வருதா கொண்டே விடுவேன். இருந்தாலும் லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர சீன் 30 நிமிஷம் படம் தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ரேசியான ஸ்க்ரீன் பிளேயை படம் முழுக்க காமிச்சிருக்கலாம். நீங்க கர மூவி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தாட்ஸ்ங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.